ஹலோ காஷ், வெல்கம் டு டிஎஸ் வ்ளாக்ஸ். டிஎன்ஏ 2024 நியூ கோர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாங்க ஒரு நியூ கோர்ஸ். அது ஈசின்னு சொல்லணும் ஷார்ட் ஃபார்மில். அது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். புக்கில் நேற்று வந்துச்சு. புக்கில் உங்கள்கிட்ட இன்னும் இல்லை பிடிஎஃப்னால் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் தான் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வாங்க இந்த கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கோர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியும் படிப்போம். எதை பற்றி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஐடி டெவலப்மெண்ட்டை பற்றி படிப்போம். இது எப்படின்னா 2 கோர்ஸ் இன்டெகிரேட் பண்ணது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்டெகிரேட் பண்ணது தான் இந்த கோர்ஸ். ஃபியூச்சரில் இது 2 இன்டெகிரேட் ஆகிறதுனால இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் கம்யூனிகேஷனில் எலக்ட்ரானிக்ஸில், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வேணுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுன்னா எலக்ட்ரானிக்ஸும் இருக்கணும். அதுதான் இந்த கோர்ஸோட பேசிக். நெக்ஸ்ட்டாக இந்த ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கும். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இதோட கிராஜுவேட்ஸும் கம்மியாக இருப்பாங்க. எடுத்திங்கன்னா முடிச்சதும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது 100%. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் எடுக்கலாம் இந்த ஒரு கோர்ஸை. அண்ட் ஆல்சோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படின்னா இசிஏ மாதிரியே தான், ஆல்மோஸ்ட் இசி மாதிரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாபுக்கு, ஐடி ரிலேட்டட் ஜாபுக்கும் போகலாம், கோர் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கும் போகலாம். பட் இப்போதைக்கு பப்ளிக் செக்டாரில் வந்து இன்னும் வரல. ப்ரைவேட் செக்டாரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு நம்ம அடுத்து வீடியோ போடுவோம். கம்மியான காலேஜஸ் மட்டும் தான் இருக்குது. எடுத்தால் கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை எடுங்க. ஈஸிக்கு அடுத்து என்ன இதில் இன்னும் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கோடிங் வந்து நீங்கள் தனியாக கோர்ஸ் எடுத்து படிக்காமல் கோடிங்கும் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்திங்கன்னா காலேஜில் படிக்கலாம். பிகாஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது லாஸ்ட்டாக. ஸோ மறக்காமல் இருக்கிற காலேஜஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த காலேஜில் வந்து கண்டிப்பாக ஈஸிக்கு அடுத்து இந்த ஈசின்ற எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வைங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.